சாப்பிட்டவங்க, சிரித்தவங்க, சொன்ன அழுதுருவேன். 83 பக்கத்தில் சிங்கள ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறாங்க தப்புறதுக்கு. காரில் தே ஆர் எஸ்கேப்பிங். ரோட்டில் கார் ஸ்லோப் இறங்கி வருதான். புச்சர் நிறுத்துறாராம். இவர் நம்பாளு தானே அப்படி நிறுத்துறாரு. என்னடா அப்படின்னு. என்ன போகிறீங்களா? கத்தி எடுக்கிறான், வயத்து கிழிக்கிறான். ஒவ்வொரு பாலசிங்கம் இங்கே இந்திரா நகரில் பிரபாகரன் அஃப்கோர்ஸ் ரேர்லி என்னை மீட் பண்ணதப்போ. யாருமே மீடியா மீட் பண்ண மாட்டார். எப்போவுமே அவர் வெளியிலே வரமாட்டார். பாலசிங்கம் தான். ஃபார் தட் மேட்டர் இந்தியா தான் எல்லா இயக்கங்களையும் வளர்த்தது. க்ரியேட் பண்ணதும் இந்திரா காந்தி, வளர்த்தது இந்திரா காந்தி. அதனால் துன்பங்களை அனுபவித்ததும் இந்திரா காந்தியோட ஃபேமிலி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சம்டைம்ஸ் ஃபோட்டோஸ் ஆர் நாட் பர்மிட்டட் டு கம். ஸோ என்னென்னா அண்டர்வேரில் ஜெட்டிலெல்லாம் மறைச்சிட்டு வருது. ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி ஒரு கெத்து. ஐ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் டு நோ தட் பிரபாகரன் கோயிங் டு கெட் மேரிட். அது எப்படி சொன்னாருன்னா, சாப்பிட்டுக்கிட்டேன், உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் பகிர்ந்துக்க போகிறேன். திண்டிவனம் ராமூர்த்திகிட்ட சொன்னேன். அப்போ என்னென்னா அவர் டிஎன்சிசி பிரசிடென்ட்டு, ராஜ்யசபா மெம்பர். ஒருவேளை நான் செத்துட்டா பாடி கொண்டு வரதுக்கு உதவும். சிவராமசாமி கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப இஸ் லைக் எ குரு டு மீ. அவர்கிட்ட சொன்னேன் இதே தான். ஒருவேளை இஃப் ஐ டை ஹி வில் ஹெல்ப் இன் கெட்டிங் த பாடி. போட்டில் பிரச்சனை கிடையாது. போட்டில் கிராஸ் பண்ணும்போது கூட நாங்கள் கடலில் என்னென்னா இந்த ஆழமான பகுதி விட்டு நாங்கள் போவோம். ஏன்னா அவனுடைய பெட்ரோல் போட்டு ஆழமான பகுதியில் தான் வரும். ஆனால் ஒரு 25-30 நிமிஷம் ஆழமான பகுதி நாங்கள் சட்டுன்னு கிராஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஆர்ம்டு பாய்ஸ். அங்கே தான் ஃபஸ்ட்டு AK-47 நான் கற்றுக்கிறேன். இந்த ஷோல்டர் போயிடுச்சு. இந்த ஷோல்டர் ஞாபகம் இல்லை. தாய்மார்களை பார்த்தேன். அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி பையன் வந்தானா சந்தோஷம், வரலைன்னா அடுத்த கேள்வி, அவன் ஆமி பிடிச்சிட்டு போயிட்டானா, இல்லை அவன் போட் ஏறி ஏக்கத்தில் சேர்ந்துட்டானா, இந்தியாவுக்கு போய் ஏக்கத்தில் சேர்ந்துட்டானா. ஆமாம், நீ போய் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னத்தை செய்ய போகிற, நீ பாஸ் பண்ணி என்னத்தை செய்ய போகிற, ஆமி நாளைக்கு பிடிச்சிட்டு போக போகுது, நாளைக்கு சாக போகிற, அப்படி நீ பாஸ் பண்ணிட்டு தான் உனக்கு வேலை கிடையாது. ஏக்கத்தில் சேர்ந்தால் நீ நாட்டுக்கு, நீ ஈழத்துக்கு நீ ஒரு காரணமாக. ஒன் திங் அபவுட் தி ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ், அவங்க படிப்புன்னா அவ்வளோ ஒரு ஆர்வம். இவன் புள்ளி பார்க்குறவன் அந்த போட்டு அது ஒரு மிலிட்டன்ட் போட்டா, இல்லை ஃபிஷர்மேன் போட்டா, இல்லை நேவியோட பெட்ரோல் போட்டா, அது எந்த டைரெக்ஷனில் வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது. சடன்னாக இந்த டால்டா டின்னில் அடித்து அவர் சத்தம் பட்டன்னு அந்த மாதிரி சத்தம் பார்த்தா இவ்வளோ கிட்ட. அது கௌகர் போட்டுன்னு சொல்லுவாங்களாம். சவுத் ஆஃப்ரிக்கன் சப்ளைட் போட்டு, ஸ்ரீலங்கன் நேவி. ஆன்போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கன் லோடட் அங்கேருந்து வருது. க்ளீனாக தெரியுது. சுபாஷ் த லீடர் சொல்கிறான், ஐயா போயிட்டோம்டா அப்படின்றான். அப்போ இந்த வெப்பன்ஸ் எடுத்துக்க மறந்துட்டோம். இந்த ஃபயரிங் வாஸ் ஹேப்பனிங், போட் ஃபுல் ஸ்பீட். எனக்கு ஒன்றுமே புரியல. மேலே போகிறேன், தமால் விடும். பக்கத்தில் 13-14 வயசு தான் இருக்கும். ஹீ காட் த புல்லட். யங் பாய் தூக்கி போடுது. உட்காரத்துக்கு பிடி கிடையாது. நின்றுட்டு ஃபயர் பண்ணுறான். இந்தா அப்படின்னு ஹீ ஷாட் டுவர்ட்ஸ் தேம். சரி, நம்ம உள்ளே போயிடுவோம். போகும்போது நம்மளை அந்த மீன் சாப்பிடும்போது நம்ம உயிர் இருக்குமா, உயிர் போயிருக்குமா, அதான் எனக்கு கவலை. உயிரோடு இருக்கும்போது மீன் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப வலிக்கும்ல. பின்னாடி பார்த்துட்டு தப்பிச்சிட்டோம்டான்றான். திரும்பி பார்க்குறேன். தட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைட். ஏன்னா கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 சின்ன லைட்ஸ். ஏன்னா ராமேஸ்வரம் ஃபிஷர்மேன், அத்தனை போட்டுங்க. அப்புறம் கரை சேர்றோம். இந்த பையனை ஒரு பாயில் சுற்றி தோண்டி இந்த கரையில் புதைக்கிறோம். சுபாஷ் சேஸ் வீட்டில் சொல்ல வேண்டாம், அவன் வீட்டில் சொல்ல வேண்டாம், அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம். ஒய்ஃபு, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்று அழுகுறாவும். தட் வாஸ் த பிக் ஸ்டோரி ஃபார் மீ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜேர்னலிசம் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. Now they think journalism is just a job. Yeah, correct. Just a job that gives them salary. அப்போ பிரபாகரன் உண்ணாவிரதம் இருந்தாருங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது நான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். The last interview he gave to an Indian journalist எனக்கு தான் கொடுத்தது. இப்போ எல்லாருமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க, டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஓனர் டீல் பேசிகிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டோட, ரிப்போர்ட்டர் டீல் பேசிகிட்டு இருக்கான் சோர்ஸோட.
பயப்படாத ஒரு வெளியில் கொண்டு வர நியூஸ் பேப்பர் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். I'm not able to say that. ஒன்று சொல்லுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள். இந்த மாதிரி ஒரு லாங் டைப் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த யங் ஜென்ரேஷனுக்கு ப்ராப்பராக ஜேர்னலிசம் வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுப்பதை விட அனுபவம் மூலமாக இளம் பத்திரிகையாளர்கள் கற்றுக்கொள்வது அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த டெக்னாலஜியின் காரணமாக அந்த பேசிக் ஜேர்னலிசம் அப்படின்றது ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்ட்டு நான் உணர்கிறேன். அண்டு இந்த கல்லூரிகளில் வகுப்பறைகளில் படித்து விட்டு வரும் ஜேர்னலிசம் தான் ஜேர்னலிசம்னு நினச்சிக்கிட்டு நிறைய இன்றைக்கி வாட்ஸ்அப்பை பார்த்து பண்ணுற ஜேர்னலிசம் அதிகமாகிடுச்சு. அண்டு இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அண்டு சோஷியல் மீடியாவை நம்பி இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் அதிகமாகிடுச்சு. இந்த சீனியர் ஜேர்னலிஸ்டோட இந்த டெக்னாலஜி, இந்த கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாத சமயத்தில் அவர்கள் செய்த அந்த ஜேர்னலிசம்ன்றது ரிமார்க்கபிள். சிலருக்கு அதை அவர்களுடைய அனுபவங்களை புத்தகங்களாக பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் நேர்ந்திருக்கிறது. பலருக்கு நேரமில்லை, நேரம், ஃபெசிலிட்டிஸ், இது போல் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த வகையில் டெக்கான் கானிக்கல், நியூஸ் 7 உள்ளிட்ட பல்வேறு செய்தி நிறுவனங்கள் பல மூத்த பொறுப்புகளை வகித்த திரு பகவான் சிங் அவர்களை நேர்காணல் செய்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு எப்படி திரு பகவான் சிங் சார் அவர்களை தெரியும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் இப்போ 2008 நான் சர்வீஸில் இருக்கிறேன். டெக்கான் கிரானிக்கல் நாளிதழ் தான் தலைமைச் செயலாளரின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படின்றத ஒரு பேஜ் ஒன்றில், ஐ திங்க் இட் வாஸ் 14 ஏப்ரல் 2008. அப்போது அங்கே டெக்கான் கிரானிக்கல் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றதுலாம் தெரியாது. மிஸ்டர் பகவான் சிங் வாஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் இன்கொயரி. எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு, நியூஸ் ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் பிஃபோர் தட் let us start with Mr. Bhagwan Singh, how he came into journalism and his rather we say escapades. வணக்கம் மிஸ்டர் சார் பகவான் சிங் சார். வணக்கம். அண்ட் இட்ஸ் அ ப்ளஷர். இது ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் ஒரு செட்டப் எல்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கு. நான் உள்ளபடியே உங்களுக்கு இந்த அறிமுகத்தில் சொன்னது போலவே இந்த யங் ஜேர்னலிஸ்ட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஜென்ரல் ஆடியன்ஸை விட ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எப்படிலாம் டெக்னாலஜி உதவி இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணுன்றது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் புஷ்ட் யூ இன்டு ஜேர்னலிசம் சார்? Shankar, thank you for this opportunity. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு காஷன் என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திராவில் ஒரு வில்லேஜில். நாங்கள் பேசிக்கலி வி ஆர் ராஜ்பூட்ஸ் ஃப்ரம் புந்தேல்கண்ட். புந்தேல்கண்ட்ன்றது இந்த ஜான்சி ராணி, பூலந்தேவி அந்த ஏரியா. பல வருஷங்களுக்கு முன்னாடி, மேபி ஆல்மோஸ்ட்டு 200 இயர்ஸ் இருக்கும், இந்த முஸ்லீம் இன்வேஷன் போது, இந்த வார்ஸ், இன்ஃபேக்ட் என்னுடைய பாட்டானவருடைய தல்வார், இந்த சோடு இன்னும் என்னுடைய பூஜை ரூமில் இருக்குது. ஆயிரக்கணக்கான பொண்டில்ஸ் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க டவுன் சவுத். என்னுடைய அம்மாவுடைய மூதாதி, தி ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க என்னென்னா நெல்லூர் பக்கத்தில் படுகுப்பாடு கோவூர்ன்ற ஒரு கிராமத்தில் செட்டில் ஆனாங்க. அங்கே தான் நான் பிறந்து ஸ்கூலுக்கு போனது. ஒரு கூரை ஸ்கூல், தெலுங்கு மீடியம். 6ஆம் வகுப்பு இருக்கும்போது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் நடக்குது. எங்கள் அப்பாவுடைய கிராண்ட் ஃபாதர் அவர் பேர் பகவான் சிங் தான். அவருடைய பிரதரும் ஃபார் சம் ரீசன் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜிசி சேகர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க டெஃபினட்டாக, சீனியர் ஜேர்னலிஸ்ட், என்னுடைய ஒரு சகோதரன் சொல்லலாம். அவன் பல இடங்களில் ஜோக் அடிப்பான். அந்த பொந்தில்ஸ் எல்லாம் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. அப்போது இவனுடைய பாட்டனார் பகவான் சிங்கும் பீகம் சிங்கும் ட்ரெயின் ஏறி தூங்கிட்டாங்க. எழுந்து பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேஷன், அதனால் அப்படி தான் இங்கே உங்களுந்தான் அப்படின்வாங்க. ஸோ எங்கள் அப்பாலாம் இங்கே கெலட்டை ஸ்கூலில் படித்தது, ராய்பேட்டா. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர், அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% ஆஃப் மெட்ராஸ் வாஸ் தெலுங்கு. லாட் ஆஃப் தெலுங்கு பீப்புள் இங்கே. எங்கள் அப்பா என்னென்னா பொண்ணை நெல்லூரில் எடுக்கிறாங்க. ஆல் பொண்டில் பீப்புள் தான். அங்கே ஒரு வேலைக்கு வராரு நெல்லூரில். இது ஆர்டினரி கிளார்க்கு, ஒரு கோர்ட் கிளார்க். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், நான் அப்போது 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ரீஆர்கனைசேஷன் டைமில் he is given an option. நீங்கள் ரீஆர்கனைசேஷன் இதில் நீங்கள் do you want to go to Madras
ஆர் யூ வாண்ட் டு ரிமெயின் இன் ஆந்திரா. அவர் மெட்ராஸ் அவுட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்னா திருத்தணிக்கு போடுறாங்க. ஸோ 6ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் திருத்தணியில் படித்தேன், ஹை ஸ்கூல், தெலுங்கு மீடியம். ஏன்னா அப்படி தானே கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு மாற்றினாங்க அப்பாவை. இங்கே வந்தால் எங்கள் தாத்தா என்னென்னா ஒவ்வொரு மெட்ராஸில் ஒவ்வொரு ஸ்கூலாக தேடி போகிறாரு, தெலுங்கு மீடியம் எங்கே கிடைக்கும்னு. கேசரி ஸ்கூல் மயிலாப்பூர் அங்கே கொடுத்தாங்க. ஸோ நான் போய் 6th ஸ்டாண்டர்டில் சேரும்போது ஆல்ரெடி 6 months ஆகிடுச்சு. அப்படி தான் தொடக்கம் இங்கே. தமிழ் இங்கே ஃப்ரெண்ட்ஸு அப்படி பேச கற்றுக்கிட்டேன். அக்கம் பக்கத்தில் ரொம்ப ராயப்பேட்டையில் தான் இருந்தோம். கேசரி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ தமிழ் வாஸ் மோர் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் டு மீ. படிக்க தெரியாது. பக்கத்து வீட்டில் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பசங்க, அப்படி தான் இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் என்னென்னா, ஐ மெட் ஹர் வென் நான் அப்போது காலேஜில் விவேகானந்தா காலேஜில் பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் நினைக்கிறேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். வி நியூ ஈச் அதர் வெரி யங். அவங்க வீட்டுக்கு டேபிள் டென்னிஸ் ஆட போவோம். என்னுடைய பக்கத்து நெய்பர்ஸ் என்னென்னா கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல். என்னுடைய ஒய்ஃபோட வீடு என்னென்னா லாய்ட்ஸ் ரோடு. ஆல்சோ ஐ ஆல்சோ அப்ளைட் தேர். ஐ அப்பியர்ட். ஐ காட் செலக்டட் தேர் ஆல்சோ சைமில்டேனியஸ்லி. அப்போ எனக்கு ரெண்டுமே தெரியாது. பட் சம்படி செட் பிடிஐ இஸ் பெட்டர் அப்படின்னாங்க. ஸோ பிடிஐயில் சேர்ந்துட்டேன். அப்போ தான் எங்கள் அம்மா அந்த கேள்வி கேட்டாங்க, பைத்தியமா உனக்கு, இவ்வளோ சம்பளம் விட்டுட்டு பிடிஐ? என்னது பிடிஐ? இது கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பிடிஐனா என்னமே தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. இல்லைம்மா, ஐ வாண்ட் டு பி. அண்ட் தென் மை வைஃப் சப்போர்ட்டட். ஹி வாண்ட்ஸ் டு டூ இட், லெட் ஹிம் டூ இட். And that's how I came into this. And you won't believe, Shankar, when I joined the PTI as a trainee sub-editor, the salary was less than 500. You were receiving 5 times more there. 5 times. ஆமாம். அப்புறமா அந்த சப் எடிட்டர்ஸ், பிடிஐ எப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் ரிப்போர்ட்டராக போக முடியாது. ஃபஸ்ட்டு டெஸ்கில் தான் போனோம். அண்ட் ஜூனியர் மோஸ்ட் சேர்ந்த போது என்னென்னா, இது ஆல்சோ இந்த எக்ஸ்ட்ரா நைட் ஷிஃப்ட்னு இருக்குது. அது எப்படின்னா 3 AM to 9 AM, 3 AM to 9 AM நைட்டு சாப்பிட்டுட்டு மோட்டர் சைக்கிள் இருக்கும். அப்போது எல்லாமே கர்ட்ஸி மை ஒய்ஃப் தான். ஷீ வாஸ் மை எவ்ரி திங். ஸோ வந்தேன்னா 9 o'clock முடிச்சுட்டு அங்கேயே ப்ரஷிங் அண்ட் குளிச்சிங் அண்ட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் பெக்கிங் த சீஃப் ரிப்போர்ட்டர். ஏன்னா ஏர்லி மார்னிங் சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், 11 மணி 10 மணி. அதில் அப்போ 3 ரிப்போர்ட்டர்ஸ் 4 ரிப்போர்ட்டர்ஸ் அலாங் வித் ஒன் மோர் எக்கனாமிக் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டர் சேர்த்து அவர் சீஃப் ரிப்போர்ட்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிப்பேன், சார் இந்த மார்னிங் அசைன்மெண்ட்ஸ். ஏன்னா ரிப்போர்ட்டர் நார்மலாக கொஞ்சம் லேட்டாக தூங்குவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மார்னிங் அசைன்மெண்ட் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். அது நான் கெஞ்சி கேட்டுப்பேன். அது ஒரு நார்மல் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஐ யூஸ் டு ப்ளீட் அண்ட் சம்ஹவ் பிகாஸ் ஐ ஹேவ் அ மோட்டர் சைக்கிள். That was how I also got into reporting. என்னாச்சு, I was on the desk, extra night shift. ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் பெங்களூர் சென்னை ஃப்ளைட்டு எங்கே பெலி லேண்ட் ஆகிடுச்சு மெட்ராஸில் மீனம்பாக்கத்தில். அப்போது எல் வெங்கட்ராம் சீஃப் ரிப்போர்ட்டர் டெஸ்கில் ஃபோன் பண்ணிப்பா, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, யார் டெஸ்கில் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க. And this is what I meant by saying that luck had always. அது எனக்கு எப்படின்னா, I was at the right place at the right time. So I went. I not only went, என்னாச்சு, டேர்மேக்கில் பிளேன் பக்கிட்ட ஒரு ஏர் ஹோஸ்டஸ்னால் ரொம்ப ஒரு டயர்டாக பதட்டத்தில் ஒரு சூட்கேஸ் மேலே உட்காந்துருக்கா. ஸோ ஐ கோ டு ஹர் அண்ட் ஐ செட், யூ ஆர் வெரி லக்கி. அண்ட் ஐ ஹர்ட் தட் ஏதோ ஒரு உள்ளே ஏதோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யூ ஆர் வெரி லக்கி டு ஹவ் எஸ்கேப்ட். மை காம்ப்ளிமெண்ட்ஸ். ஐ ஸ்ட்ரக் மை கான்வர்சேஷன் வித் ஹர். தென் ஷி செட், எஸ் தேர் வாஸ் அ லவுட் சவுண்ட் இன் தி டாய்லெட் அப்படின்னா. தட் வாஸ் தி பிடிஐ பிரேக். We said there was a blast. There was a loud sound in the toilet, said the air hostess. And then the inquiry. I was assigned for the inquiry throughout, and that is how I have a record even now, perhaps. PTL எப்படின்னா, கன்ஃபர்மேஷனுக்கு குறைஞ்சது 1 year ஆகும். என் கூட சேர்ந்தவங்க 3 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 1 year ஆல்ரெடி, இன்னும் அவங்க ரிப்போர்ட்டிங்க்கும் வரல. அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு போவாங்க.
ஒருத்தர் finally he retired as the executive editor in Delhi, Chandrasekhar. Then I was only 70 days. I was confirmed in 70 days along with the other 3 who had completed 1 year. This is what I meant by saying that luck was with me. I was at the right time, right place. And then PTI, I was there for about 3 years. And then I was, ஒரு நாள் என்னன்னா, I was transferred to the reporting. உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். Patrick Michael, அப்படின்னு ஒருத்தர், he walks in. He says, I am from Malayalam Manorama. Somebody said, go and meet. I'm looking for somebody to be appointed as the correspondent. We are launching an English magazine called The Week. And then somebody suggested a person called Bhagwan Singh. I was there. Everybody said, Malayalam, புதுசா இங்கிலீஷில் வராங்க. இது வரைக்கும் இங்கிலீஷ் மேகசின் எதுவுமே சவுத் இந்தியாவில் வந்தது கிடையாது, வந்து சக்சீட் ஆனது கிடையாது. அசைடெல்லாம் போயிடுச்சு. போகாத, பிடிஐயில் ஸ்டேபிளாக இருப்பேன். ஸ்டேபிள்ன்றதே எனக்கு பிடிக்காது. A journalist can never be stable. Stability, you would have continued in Aegis Office. Aegis Office. Moreover, பிடிஐயில் எனக்கு என்ன ஒரு அதிருப்தின்னா, நல்ல ஸ்டோரிஸ் கூட இட்ஸ் ஒன்லி பிடிஐ. RBS. No byline. No byline, RBS. The byline gives you that adrenaline. Yes. ஒரு thrill, ஒரு kick. துட்டு இருக்கோ இல்லையோ. இப்போ கூட சங்கர் பார்த்தீங்கன்னா, நான் தட்ஸ் ஒன்லி ரெக்ரெட் தெரியுமா, திரும்பி பார்த்தா ஏதோ நம்ம தோலில் தான் எல்லாம் சுமந்துக்கிட்டு உலகமே நம்ம மாற்றுறோம், உலகமே நம்ம திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். வீட்டை பார்த்துக்கிறது கிடையாது. ஒரு தடவை ஒய்ஃப் என்னென்னா பேங்க் முடிச்சுட்டு ஆஸ் அ சீனியர் மேனேஜர் மேனேஜர் நினைக்கிறேன். I hardly took her out. One of those rare occasions when I said, okay, இன்னைக்கு நம்ம மூவி போகிறோம், சத்தியம் அப்படின்றோம். I forgot. I was in the office attending to one story after another story. She waited and waited and waited. அதுக்கப்புறம் she never, நீ வரதா இருந்தால் முன்னாடி come and take me, otherwise I won't come. So Patrick Michael and The Week magazine. In spite of all the advice, just as in spite of my mother's opposition, I said yes. The Week. I was the first correspondent. Of The Week for Tamil Nadu. For Tamil Nadu. And I saw my bylines for the first time. Did out of the ordinary stories, tried to do something different, something that would basically affect the people. எந்த வருஷம் சார் அது வீக்கில் ஜாயின் பண்ணது? This must be 83, 82 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 83 was my first big cover story for The Week, which was the Sri Lankan Tamil refugees. ஆமாம், 83. அப்போ தான் கரெக்டாக அங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வேர்ல்டு ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஜூலையில் ஒரு 10 நினைக்கிறேன் 10 பேரை ஆம்புஷ் பண்ணுறான் எல்டிடி. அது ரிட்டாலியேஷன், ப்ரூட்டல் ரிட்டாலியேஷன். தமிழ்ஸை டார்கெட் பண்ணி கொலம்போவில் தி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் இது ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறாங்க. வாட் வாஸ் த மூட் தென் இன் தமிழ்நாடு நீங்கள் கவர் ஸ்டோரி எழுதும்போது? அது வந்த பிறகு பார்த்தேன், உண்மையாகவே பீப்புள் வர் ஸோ அப்செட். ரொம்ப கொந்தளிப்பு, கோவம், ஒரு கவலை, ஒரு தமிழனை இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு. இந்த ஈழ பிரச்சனையை பற்றி தனியாக நான் சொல்லணும், சரியா? ஏன்னா அதோட நான் 83லேருந்து நான் பயணித்த மாதிரி யாருமே பயணிச்சிருக்க மாட்டாங்க. பல பேர் இழந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், என் கூட சாப்பிட்டவங்க, சிரித்தவங்க, சொன்னால் அழுதுருவேன். 83, கோ பேக் டு 83. ஏதோ அது ராமேஸ்வரத்தில் அந்த போட்டில் இறங்கி அழுக்கா கிழிஞ்ச துணியோட ஒரு கையில் குழந்தை, இன்னொரு கையில் அலுமினியம் பாத்திரம், தலையில் ஒரு மூட்டை, பின்னாடி போட்டு. I used to take my own pictures. என்னுடைய படங்கள் நைகான் மலையாள மனோரமாவோட கொடுத்தது அந்த நட்ட படம் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் எடுத்தது அப்போவே எனக்கு தெரியும், திஸ் இஸ் த பிக் ஸ்டோரி
ஆஃப் திஸ் சவுத் ஏஷியா ஃபார் திஸ் செஞ்சுரின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சம்திங் டோல்ட் மீ that this is a big story and I have to stick to it. Not just ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பற்றி உள்ளே இறங்கி புரிஞ்சிக்கணும். மக்களுடைய பேசுகிறதோ படிக்கிறதோ ஜஸ்ட் டு எவ்ரிதிங் டு உள்வாங்கிறது. 83 அது அந்த கவர் ஸ்டோரி வந்த பிறகு அதோட இம்பேக்ட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லை, ஆஸ் எ ஹியூமன் பீயிங் இட் இம்பேக்டட் மீ ஹியூஜ்லி. அந்த கதைகள் அந்த எந்த மாதிரி அங்கே கொலம்போவில் சில ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர், இது என்னென்னா இயர்ஸ் லேட்டர் நான் என்னென்னா த குளோபல் தமிழ் ஜேர்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் லண்டனில் இன்வைட் பண்ணப்பட்ட போது அங்கே போன போது அங்கே அந்த ஃபேமிலி மீட் பண்ணேன். ஃபேமிலி ஆஃப் த டாக்டர் 83 நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். 83 அந்த வயலன்ஸ் நடந்த போது டார்கெட்டட் தமிழ் ஹோம்ஸ் அட்டாக் பண்ணப்பட்ட போது இந்த டாக்டர் என்னன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. கொலம்போவில் எல்லாம் சிங்கள பீப்புள் தான், எல்லாருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர். பிகாஸ் 2 ரூபா 1 ரூபா சம்டைம்ஸ் யூஸ் டு கிவ் மணி. த லோக்கல் புச்சர் ஃப்ரம் வேர் அவர் கறி வாங்குகிற கடை பக்கத்தில் சிங்கள ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறாங்க தப்புறதுக்கு. காரில் தே ஆர் எஸ்கேப்பிங். ரோட்டில் கார் ஸ்லோப் இறங்கி வருதான், புச்சர் நிறுத்துகிறாராம். இவர் நம்பாளு தானே அப்படி நிறுத்துறாரு. என்னடா அப்படின்னு, என்ன போகிறீங்களா, கத்தி எடுக்கிறான், வயத்தை கிழிக்கிறான். அப்படியே the whole thing falls out and he dies. On the one side there are Tamil family, இது சிங்கள ஃபேமிலிஸ் ஹெல்ப் பண்ணது, இன்னொரு பக்கம் ரொம்ப தெரிஞ்சவன் அவனே கொண்டிருக்கான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனிவே ஆஃப்டர் தேட் ஒன் ஆஃப்டர் த அதர், அப்புறம் த நெக்ஸ்ட் பிக் பிரேக் வந்து 1985. எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா இயக்கங்களும் இங்கே தான் இருந்துச்சு, எல்லா தலைவர்களும் இங்கே தான் இருந்தாங்க, எல்லாம் நெருங்கி தான் பழகினேன் நான். ஏன்னா ஸ்ரீலங்கா வாஸ் அ பிக் ஸ்டோரி. ஒவ்வொரு பாலசிங்கம் இங்கே இந்திரா நகரில், பிரபாகரன் அஃப்கோர்ஸ் ரேர்லி என்னை மீட் பண்ணதப்போ, யாருமே மீடியா மீட் பண்ண மாட்டார், எப்போவுமே அவர் வெளியிலே வரமாட்டார். பாலசிங்கம் தான். அது பாலசிங்கம் ஒரு பீட் எங்களுக்கு இந்திரா நகரில் 11th Cross ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்து வீட்டில் எல்டிடி கேடஸ் பொடியங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர் வீட்டு அவங்க பொடியங்க. பாலசிங்கம் அடேல் ஒரு நாய். ஒரு ரெகுலர் ப்ரீஃபிங் நடக்கும், போன உடனே அடேல் டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. Mr. Balasingham used to brief the press regularly. Once, twice. Regularly. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ப்ரெஸ் மீட் வீக்லி ஆனால் ட்வைஸ் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்கிற மாதிரி யூல் கோ. அது ப்ரெஸ் மீட்ன்றதே கிடையாது, ஃபார்மல் ப்ரெஸ் மீட் கூட கிடையாது, சும்மா ஜஸ்ட் கோ அண்ட் சிட் வித் ஹிம், அந்த மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி ஸ்ரீசபாரத்னம் டெலோ லீடர், அவர் என்ன சாலிகிராமம், பத்மநாபா, அது என்னென்னா அந்த கோடம்பாக்கம் ஜகாரி காலனி. ஆமாம். அதுக்கப்புறம் பாலகுமார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஈரோஸ், அவர் என்னென்னா ஆப்போசிட் டு கோடம்பாக்கம் பவர் ஹவுஸு. பிளாட் உமாமகேஸ்வரன் என்னென்னா இங்கே ஓல்டு எம்எல்ஏ ஹாஸ்டல். அந்த மாதிரி எல்லாம் ஆல் லீடர்ஸ் வர் ஹியர். இயக்கங்கள் இங்கே தான் இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு டெலோ ஸ்ரீசபாரத்னம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டானார், மனம் விட்டு பேசுவார். அப்போ என்னென்னா டெலோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எல்டிடி மாதிரி வந்தது. ஏன்னா அது ஆர்ஏடபிள்யூவால் வளர்க்கப்பட்டது. ஃபார் தட் மேட்டர் இந்தியா தான் எல்லா இயக்கங்களையும் வளர்த்தது, க்ரியேட் பண்ணதும் இந்திரா காந்தி, வளர்த்தது இந்திரா காந்தி. அதனால் துன்பங்களை அனுபவித்ததும் இந்திரா காந்தியோட ஃபேமிலி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 85 அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது அரௌண்ட் 83 தான் வீக் தொடக்கம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜன் மேத்யூ அப்படின்னு ஹி வாஸ் தி சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் சம்திங் லைக் தட், ஜிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன். டெல்லி ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போயிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, வீக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசப்படுது. சம்திங் வி ஹேவ் டு டூ பிக். அப்போ ஏதோ எனக்கு தோணிச்சு, இது வரைக்கும் நடக்காத விஷயம். பார்த்தீங்களா சங்கர், எல்லா இயக்கங்களுடைய தலைமையெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. டெய்லி எங்களுக்கு என்னென்னா ப்ரெஸ் ரிலீஸ் வரும்,
ஏக்கங்கள் கிட்டேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரும். நாங்கள் போன லாஸ்ட் நைட்டு இரவு ஒரு ஆர்மி கான்வாயை ஆம்பிஷ் பண்ணோம், இத்தனை பேர் கொண்டுட்டோம். கொலம்போலேருந்து ஒரு அறிக்கை வரும், நாங்கள் ஒரு தீவிரவாத கும்பலை அழிச்சிட்டோம், இத்தனை பேர் நாங்கள் கொண்டோம். ஸோ பிட்வீன் திஸ் அண்ட் தட், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உண்மைதான் ஒரு கேஷுவாலிட்டி. ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டிடி தே ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங். அப்போல்லாம் 35 mm தான். பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் அன் ஆம்புஷ் an attack. This capacity was missing among other organizations. LTT the archive பண்றது they were particular. LTT had a fantastic media organization, propaganda unit. Tello to some extent, only to some extent, but nobody to match. அதுக்கு முக்கிய காரணம் பாலசிங்கம். ஏன்னா அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் என்னென்னா கொலம்போவில் வீரகேசரி, he was one of the senior journalists before he, and then he also had Marxist background. லண்டனில் படித்து லண்டனில் பழகினவர், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் உண்டு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு என்லைட்டன்ட் ஒரு வழிகாட்டி மற்ற இயக்கங்களுக்கு இல்லை. டெலோ ஒரு அளவுக்கு இருந்துச்சு இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா. எல்டிடிக்கு என்னென்னா அப்புறமா பேபி சுப்பிரமணியம் தான் became the official photographer almost. அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல முடியாது. அவங்க என்னென்னா சுபாஷ் சுந்தரம் தான் ஹெல்ப் பண்ணது. சுபாஷ் சுந்தரத்தோடைய டார்க் ரூமில் தான் அவங்க யூஸ்வலாக டெவலப் பண்ணுவாங்க. பல பேருக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. திஸ் இஸ் சம்திங் தே டிட் இட். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கிளவராக இன்வெஸ்ட் பண்ணாங்க. சில தலைவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் பேர்கள் குறிப்பிட விரும்பலை. சில பேருக்கு சில சலுகைகள் பண்ணி கொடுத்தாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தாங்க. தட் பெய்ட் தெம் இன்னும் இப்போ கூட போஸ்டர்ஸு எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. 85 நான் ராஜன் மேத்யூ பற்றி சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி தி ட்ரூத் பிகம்ஸ் எ கேஷுவாலிட்டி. இது வரைக்கும் உண்மை என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் போர்க்களத்துக்கு போனது யாரும் இல்லைன்னா பத்திரிகையாளர் யாரும் இல்லை, அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணது யாரும் இல்லை. அது வரைக்கும் சங்கர் இலங்கை உடைய ரிப்போர்ட் அப்படின்னா இங்கேருந்து வீசா கொலம்போ கொடுப்பாங்க. கொலம்போவுக்கு போவோம், அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டரை பார்த்து அவங்ககிட்ட செய்தி வாங்கிக்க வேண்டியது, அங்கே பேப்பரை கொஞ்சம் கிளிப் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ வாங்கிக்க வேண்டியது. சம்டைம்ஸ் ஃபோட்டோஸ் ஆர் நாட் பர்மிட்டட் டு கம். ஸோ என்னென்னா அண்டர்வேரில் ஜெட்டிலெல்லாம் மறைச்சிட்டு வருது. ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி ஒரு கெத்து. உண்மையாக களத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஐ தாட் லெட் மீ டூ இட். ஆனால் களத்துக்கு போகிறதுக்கு வீசா கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய எடிட்டர் டிவிஆர் ஷெனாய், வெரி இன்டெலிஜென்ட் மேன், ப்ரில்லியன்ட் மேன். அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினீங்கன்னா உலகம் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் என்ன நடந்து சொல்லிடுவார். அவ்வளோ ப்ரில்லியன்ட் பர்சன் டிவிஆர் ஷெனாய், வெரி ஷ்ரூட் பர்சன் ஆல்சோ. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், மிலிட்டன்ட் போட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ரிஸ்க் இல்லையா அப்படின்னாரு. ரிஸ்க்கு தான், பழிச்சு திருப்பி வருவோன்னா சொல்ல முடியாது, ரிஸ்க் தான், நாங்கள் உத்தரவாதம் எடுக்க முடியாது. But your management did permit you to go. My management did not authorize me to go, did not object me to go. Both. ஆமாம், அது எப்படின்னா அது ஒரு காமெடியான ஒரு ட்ராஜடி. நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். நான் என்னென்னா முதல்ல பாலசிங்கத்திட்ட கேட்டேன். ஏன்னா த மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன், அமைப்பு, அவங்களுடைய போட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். பாலசிங்கத்திட்ட கேட்டேன். அவரை நான் பாலண்ணை தான் கூப்பிடுவேன். ரொம்ப நெருக்கம் எங்களுக்கு. இந்த வீக் மேகசின் என்ன டிவிஎஸ் தெரியும் உங்களுக்கு, மவுண்ட் ரோடில். அது ஏற்றாப்பில் MM ஃபோம்னு இருந்தது, இப்போல்லாம் இல்லை.
எம்எம் மாடியில் தான், ஏன்னா சேம் குரூப் எம்எம் மாமன் மாப்பிள்ளை குரூப். அதில் ஒரு ஸ்மால் விங் தான் மலையாள மனோரமாவோட சென்னை பியூரோ. அதில் ஒரு ரூம் தான் தி வீக் மேகசின், அதில் தான் நான். அப்போது பாலசிங் என்ன பண்ணுவார், பிகாஸ் ஆஃப் மை க்ளோஸ்னஸ், ஐ டோன்ட் நோ வை everybody liked me, trusted me. Maybe they saw that I was one of them. They accepted me. என்னை ஏற்றுக்கிட்டாங்க. மோட்டார் சைக்கிளில் ஒரு பொடியன் பாலனை ஏற்றிட்டு வருவார். அவர் வந்து என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து என்னோட நீண்ட நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் கல்பக்கா அப்படின்னு ஒரு ஹோட்டல், மியூசிக் அகாடமி பக்கத்தில் மாடியில். அது என்னென்னா பேசிக்கலி மலையாளம் லஞ்ச் பிளேஸ். மலையாளம் குக்கிங்க்கும் யாழ்ப்பாண குக்கிங்க்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டி உண்டு. ஸோ அவருக்கு பிடிக்கும். அவரை என்னோடய மோட்டர் பைக்கில் ஏற்றிக்கிட்டு நான் போவேன். சில நேரத்தில் லேட் ஆகிடும் செக்ரட்டேரியட்டில். அவர் டயபெட்டிக்கு என் மேலே கோச்சிப்பார். உங்களுக்கு தெரியாதா, என்னால் கையெல்லாம் நடுங்கும். பின்னாடி உட்காந்து எடுப்பி கட்டி பிடிச்சிட்டு வருவார். பல விஷயங்கள் எங்கிட்ட ஃப்ராங்காக பேசியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரபாகரோட கல்யாணம். I was the first journalist to know that Prabhakaran was going to get married. அது எப்படி சொன்னாருன்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டேன், உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் பகிர்ந்துக்க போகிறேன். என்னென்ன சொல்லுங்க. நாங்கள் பல நாட்கள், பல வருடங்கள் ஒரு கவலையாக இருந்தோம், இவன் ஒரு மெஷினா மனிதனா அப்படின்னு. எங்களுக்கு இப்போது விளங்கி போச்சு, ஒரு மனுஷன்தான், ஒரு ரொமான்டிக் மேனாக மாறிட்டான், கல்யாணம் கட்ட போகிறான். சந்தோஷம்னா யார் என்ன அப்படின்னா, உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஒரு போராளிகள், ஜாஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ், சாகுவர உண்ணாவிரதம் அப்படின்னாங்க. போர் நிறுத்தத்துக்கு பிரபாகரன் தெரிய வருது, சொல்லி அனுப்புகிறாரு உண்ணாவிரதம் நிறுத்தணும்னு. நிறுத்த மாட்டேன்றாங்க. உடனே எல்லாம் ஒரு கூண்டோடு கட்டி போட்டு போட்டில் போட்டு கொண்டு வர்றாங்க. இங்கே அட்மிட் பண்ணி இவர் போய் எல்லாரும் மீட் பண்ணுறாரு. ஹி இஸ் அட்ராக்டட் பை திஸ் கேர்ள்ஸ் பிரேவ் போல்ட்னஸ். எல்லாரும் பிரபாகரனை பார்த்து பயப்படும்போது இவர் எதிர்த்தெல்லாம் பேசுகிறான், மதிவதனி. ஸோ தே ஃபால் இன் லவ். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு மேரி ஹர். ஸோ திருப்போரூரில் தான் கல்யாணம். அப்போ நான் என் வீடு என்னென்னா KK நகர். அவருடைய கசின் கண்ணன் ராகவன், big giant like a man, cousin and அவருடைய பாடிகார்டு. அடிக்கடி எதிர் வீட்டில் பிரபாகரனுடைய தாய் மாமன், அவர் பேரும் வேலுப்பிள்ளை. பிரபாகரனை வளர்த்ததே அவர் தான். ஏன்னா அப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேலே கோவம், இவன் நம்ம வழிக்கு வரமாட்டேன்றான், இவன் ஆனால் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனால் he was a very docile soft man, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதனால் பிரபாகரன் என்னென்னா ஹார்ட்லி ஸ்டேட் அட் இஸ் ஹவுஸ் தான். எப்போயுமே தாய்மாமன் வீட்டில் தான் இருப்பார். அவர் தான் வளர்த்ததான் வேலுப்பிள்ளை. அந்த வேலுப்பிள்ளை என்னன்னா எங்கள் வீட்டு எதிரில், ஹி வாஸ் அ டெனண்ட் தேர். அவர் என்ன மகன் தான் கூப்பிடுவார். அது ரொம்ப ஒரு நெருக்கமான தொடக்கமாக இருந்தது. கம்மிங் பேக் டு பாலசிங்கம், நான் பாலனுக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் போகணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? It will also be useful to you because you are going to take an Indian journalist. அவர் உண்மைதானதை நான் தம்பிகிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்புறம் சொன்னார், தம்பி சொல்கிறார், நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள், உங்களை கொண்டு போகிறதுக்கு சில ஆயத்தமெல்லாம் ஆகணும், நாங்கள் தயார் செய்து சொல்லுவோம், ஒரு 1-2 கிழமை நடக்கும், 1 or 2 weeks. Then I asked Tello. I was very close to Sri. நான் சொன்னவன்கிட்ட somehow ஸ்ரீயும் எனக்கும் ரிசம்பிளன்ஸும் உண்டு. ஒரு தடவை இங்கே கொல்லிமலையில் டெலோ கேம்புக்கு என்ன அழைச்சார் அவர். நான் போகிறேன், நான் கேம்புக்கு வரீங்களா அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு வாய்ப்பு. as a journalist, a training camp in Indian soil, in தமிழ்நாடு ஜங்கிள், கொல்லிமலை. நான் போகிறேன். நான் போகும்போது அந்த மலை ஏறும்போது அவர் பேசிக்கிட்டே பின்னாடி வர்றாரு, நான் முன்னாடி போகிறேன். எல்லாம் நினைக்கிறாங்க நான் தான் ஸ்ரீன்னு என்னை செல்யூட் அடிக்கிறாங்க. ஐ வாஸ் த ரிசம்பிளன்ஸ், அவ்வளோ கிட்ட ரெசம்பிளன்ஸ்ன்ற அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ ஸ்ரீ சேட், இன்னும் 2-3 நாள் என் போட் கிளம்புது ராமேஸ்வரத்துலேருந்து, போகிறீங்களா அப்படின்றாரு. நான் எல்லார்கிட்டையும் சொன்னதுனால இவர் பத்மநாபா சொல்கிறாரு, அவரோட போட்டும் ரெடின்றார்.
ஆனால் பாலகுமார்கிட்ட என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப என்கிட்ட மனம் விட்டு பேசுவார், உண்மையை சொல்லுவார். எல்லாமே என்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் மற்றவங்ககிட்டையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு. பாலகுமார் சொன்னார், நீங்கள் எல்டிடி போட்டில் போகலாம், டெலோ போட்டில் போகலாம், நிச்சயமாக இபிஆரில் போட்டில் போகாதீங்க, அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஸோ எல்டிடி போட் டிலே ஆகுது, டெலோ போட் ரெடியாக இருக்குது, காம்பிடென்ட். ஸோ இதை ஏற்றுக்கிட்டேன். ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புறோம் அப்படின்னு முடிவு, டெலோ போட்டில் முடிவு. நான் என்னுடைய எடிட்டர்கிட்ட சொல்கிறேன். அப்போல்லாம் உங்களுக்கு இமெயில் கிடையாது. 85ல் ஒன்லி டெலிபிரிண்டர்லேருந்து இங்கே மெசேஜ் போகும். அங்கேருந்து மெசேஜ் வரும், கோட் நேம் பிக் ஸ்டோரி. அங்கே கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஸ்ரீலங்கா ஸ்டோரி, ஜாஃப்னா ட்ரிப் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, பிடிச்சிட்டாங்களா, என்ன செத்துட்டேன்னா அது அந்த ஸ்டோரி என்னென்னா பேப்பரால் ஆத்தரைஸ் பண்ண ஸ்டோரி ஆகிடும், காம்பன்சேஷன் ஃபேமிலி கேட்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்கலாம். இல்லை கவர்மெண்ட்கிட்டேருந்து ஒரு நெருக்கம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஸோ இட் வாஸ் a பிக் ஸ்டோரி, கோட் நேம். ஸோ when are you going on your big story? அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. என் ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் சொன்னேன், அம்மாகிட்ட சொல்லலை, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை வரும், எல்டிடி போட் சங்க் அட் சி பை நேவி, 10 people killed, இந்த மாதிரிலாம் வரும், அடிக்கடி வரும். திண்டிவனம் ராமூர்த்திகிட்ட சொன்னேன். அப்போ என்னென்னா அவர் டிஎன்சிசி பிரசிடெண்ட்டு, ராஜ்யசபா மெம்பர். ஒருவேளை நான் செத்துட்டா பாடி கொண்டு வரதுக்கு உதவும். சிவராமசாமி கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப இஸ் லைக் எ குரு டு மீ. அவர்கிட்ட சொன்னேன் இதே தான், ஒருவேளை இஃப் ஐ டை ஹி வில் ஹெல்ப் இன் கெட்டிங் த பாடி. மற்றபடி எனக்கு எடிட்டருக்கு மட்டும்தான் தெரியும், என் ஒய்ஃபு தெரியும். ஒய்ஃப் சொன்னால் ஐ வாண்ட் டு மீட் யுவர் எடிட்டர். ஸோ ஷெனா கிட்ட சொன்னேன், பாம்குரோவில் தான் மீட் பண்ணோம், ஒரு லன்ச் மீட்டிங். ஒய்ஃப் கேட்டால், என் புருஷன் பொழைச்சி வந்தான்னா உனக்கு ஸ்டோரி உண்டு, அவன் செத்துட்டான்னா எனக்கு புருஷன் காலி. அவர் பதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அவர் போக சொல்லவே இல்லையே, அவன் போகணுன்றான், சரி என்ன போகலைன்னா போகல, அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லை நான் போய் ஆகணும், ஒய்ஃபை கட்டாயப்படுத்தினேன். அடுத்தது ஷி வாண்டட் டு மீட் த லீடர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டேக்கிங் மீ, டெலோ லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்ரீசபாரத்திட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒய்ஃபை பார்க்கணுன்றாங்க, லஞ்சு கூப்பிட்றாங்க, கேட்கணும் வீடு. அவர் காரில் வரும், அம்பாசிடர் கார். அவர் கேட்குறாரு, என்ன நான் சொல்லணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள், போட்டில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, அங்கே நாட்டில் இறங்கின உடனே உங்கள் பொடியனோட பாதுகாப்பு, பத்திரமா என்னை கொண்டு சேர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு நாளும் போட்டில் போகிறீங்க வாரீங்க, பசங்க செத்தா போகிறாங்க கிடையாது, சொல்லுங்கள். அவள் பரிமாறுறா, சாப்பாடு பரிமாறுறா, அவள் ஒரு அஸ்திரம் விடுறா. நான் உங்களுடைய தங்க, நான் கேட்குறேன் அண்ணங்கிட்ட, உண்மையை சொல்லுங்க என்ன. அவர் முழிக்கிறார், எப்படி போய் சொல்கிறது? அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே நாட்டில் பிரச்சனை கிடையாது, போட்டில் கிராஸ் பண்ணும்போது கூட நாங்கள் கடலில் என்னென்னா இந்த ஆழமான பகுதி விட்டு நாங்கள் போவோம். ஏன்னா அவனுடைய பெட்ரோல் போட்டு ஆழமான பகுதியில் தான் வரும். ஆனால் ஒரு 25-30 நிமிஷம் ஆழமான பகுதி நாங்கள் சட்டுன்னு கிராஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்றார். தட்ஸ் இனஃப் ஃபார் ஹர். எனிவே நான் கிளம்புறேன். ஷி யூஸ் டு கோ டு தி டெரஸ், சிட் அண்ட் க்ரை. எங்கள் அம்மா கேட்பாங்களாம், ஏன்னா மதுரை போனான்னு சொல்கிற, அவன் பலமுறை மதுரை போயிருக்கான், நீ இந்த மாதிரி அழுததே கிடையாது அப்படின்னு. போகிறேன், அங்கே பூங்குடி தீவில் போய் இறங்குறோம். அங்கே போய் யாழ்ப்பாணம், அதுக்கப்புறம் எலிஃபென்ட் பார்த்து போயிட்டுறீங்க. போகிறேன், போட்டில் போய்ட்றீங்க ஃப்ரம் ராமேஸ்வரம். எவ்வளோ நேரம் ஆச்சு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு? லெஸ் தென் ஒன் ஹவர். அங்கே போவோம் நைட் டைமில் போய் சேரோம் பூங்குடி தீவில். அங்கே ஒரு வீட்டில் தங்குறோம் ஒரு ஃபேமிலியோட. அப்புறம் அங்கேருந்து பொடியங்களோட அவங்களுடைய வேனில்
they take me everywhere. எல்லாம் ஆர்ம்டு பாய்ஸ். அங்கே தான் ஃபஸ்ட்டு AK-47 நான் கற்றுக்கிறேன். இந்த ஷோல்டர் போயிடுச்சு. இந்த ஷோல்டர் ஞாபகம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அது நல்லா டைட்டாக பிடிக்கணும்னு தெரியாது. தாய்மார்களை பார்த்தேன். அதாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி கேட் கிட்டே நிற்பாங்க. அந்த கேட் எப்படின்னா, நம்ம பனைமரம் இருக்கு இல்லையா, பனைமர தோலை இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணி அதில் கேட் இருக்கும். காம்பவுண்ட் அதில் தான் இருக்கும். அங்கே நிற்பாங்க. அந்த ஸ்கூல் முடிகிற நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு பையன் வர வரைக்கும் உத்தரவாதம் கிடையாது. பையன் வந்தானா சந்தோஷம், வரலைன்னா அடுத்த கேள்வி, அவன் ஆமி பிடிச்சிட்டு போயிட்டானா, இல்லை அவன் போட் ஏறி ஏக்கத்தில் சேர்ந்துட்டானா, இந்தியாவுக்கு போய் ஏக்கத்தில் சேர்ந்துட்டானா. அங்கே என்ன ஆகும், அங்கே மார்க்கெட் ஸ்கொயர் இல்லையா, அது ஜாஃப்னா, அது பேர் சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தி ஏரியாலலாம் இந்த பொடிங்க நின்றுருப்பாங்க. அவன் ஆனால் கையில் கட்டிக்கிட்டு, அதாவது லுங்கி கட்டிக்கிட்டு, ஒரு ரப்பர் செருப்பு போட்டு AK வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு வயசு 14, 15, 16, யங் ஃபெலோ. 14, 15 அந்த நேரத்தில் இல்லை, அப்போல்லாம் ஒரு 18, 19 இருக்கும். 14, 15 லேட்டர் வந்தது. அவன் என்னென்னா கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான். அவன் எப்போ ஏக்கத்தில் சேர்ந்துருப்பான். அவன் ஸ்கூலுக்கு விட்டுருப்பான். இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சைக்கிளில், ஆமாம் நீ போய் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னத்தை செய்ய போகிற, நீ பாஸ் பண்ணி என்னத்தை செய்ய போகிற, ஆமி நாளைக்கு பிடிச்சிட்டு போக போகுது, நாளைக்கு சாக போகிற, அப்படி நீ பாஸ் பண்ணிட்டு தான் உனக்கு வேலை கிடையாது. ஏக்கத்தில் சேர்ந்தால் நீ நாட்டுக்கு, நீ ஈழத்துக்கு நீ ஒரு காரணமாவ அப்படின்னு அவன் கிண்டல் அடிப்பான். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் பாய் வில் ஈல்ட் அண்ட் ஹீ வில் சே, சரிடா நானும் வரேன். பல முறை அந்த சைக்கிள் சந்தையில் அந்த லேம்ப் போஸ்ட்டில் வச்சுட்டு புக்ஸோட, டிஃபன் பாக்ஸோடு அது இங்கே இருக்கும், ஆள் இல்லாமல் இருப்பான். ஒரு வருஷம் கழிச்சே வருவான், வந்து ஏக்கத்தில் சேர்ந்துருப்பான். வந்துட்டு, அம்மா எனக்கு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஓடிடும். அட்லீஸ்ட் மதர் இஸ் ஹாப்பி. இந்த மாதிரி மதரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தட் ஷீ இஸ் அலைவ். ஹி இஸ் நாட் கான் டு தி ஆர்மி, ஹி இஸ் நாட் டிசப்பைட், இஸ் நாட் பிகம் அ பாடி, டெட் பாடி. கரண்ட் கிடையாது, லாந்தில் தான் படிச்சுட்ருப்பாங்க. ரோடு கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது. நாங்கள் ஒரு தடவை நாங்கள் வேனில் போகிறோம். ஒருத்தர் என்ன நடந்து போகிறார். அந்த எலிஃபெண்ட் பாத் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், உடஞ்ச பிரிட்ஜு, நடந்து போகிறார். என்னென்னா அவர் இதுக்கு செக்ரட்டேரியட், ஜாஃப்னா இதுக்கு போகிறாராம். பேர் ஏதோ ஒரு மறந்துட்டேன். ஜாஃப்னா செக்ரட்டேரியட். காலையில் 8 மணிக்கு கிளம்பு வரோம், சாப்பாடு கட்டிட்டு அங்கே போய் நடந்து போய் ரீச் ஆகி 2 மணிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அங்கேருந்து நடந்து திருப்பி வருவார். தட்ஸ் இட். தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். இந்த பையன் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவான் இல்லையா. ஒன் திங் அபவுட் தி ஜாஃப்னா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ், அவங்க படிப்புன்னா அவ்வளோ ஒரு ஆர்வம். இந்த போர் இல்லாத போது, போரில் இல்லாத ஆட்கள் சைக்கிள் என்ன ஸ்கூல்லேருந்து 4-4:30 மணிக்கு வந்தான்னா கடனுன்னு அந்த சத்துருண்டைன்னு ஒன்று இருக்கும், அது எள்ளில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று சாப்பிட்டா போதும். அம்மா சத்துருண்டை கொடுப்பா. அவர் சம் பீப்புள் வில் ஹேவ் சம் ஹாட் ட்ரிங்க் அண்ட் தே வில் ரஷ் ஆஃப் டு தி டியூஷன். ஸ்கூலில் வந்துட்டு அலம்பிட்டு சத்துருண்டை சாப்பிட்டு திருப்பி டியூஷன் போயிடுவான். டியூஷன்லேருந்து வருவான் 8 மணிக்கு. அவனுடைய அண்ணன் காத்துட்ருப்பான், அவனுடைய அப்பா காத்துட்ருப்பார், பெரியப்பா காத்துட்ருப்பார், சித்தப்பா காத்துட்ருப்பார் அந்த சைக்கிளுக்காக. அந்த சைக்கிள் என்ன செய்வாங்க, நான் பார்த்தேன் ஒரு வீட்டில், அந்த பூங்குடி வீட்டில் அந்த சைக்கிளை திருப்பி போடுவாங்க. வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான், பின்னாடி கிணறு இருக்கும், அவன் குளிக்க போயிடுவான். தேர் ஆல்சோ வெரி க்ளீன். காலையில் குளிப்பாங்க, நைட்டு குளிப்பாங்க. சைக்கிளை திருப்பி போட்டு அந்த டைனமோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து வயர் எடுத்து போட்டு அந்த பழைய அந்த வீட்டில், நான் தங்கியிருக்கிற வீட்டில், மற்ற எதுவும் தெரியாது, ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருந்தேன், அதில் கனெக்ட் பண்ணி இவன் ஒருத்தன் சுற்றிட்டுருக்கான். நான் நினச்சேன் சரி பாட்டு கேட்குறாங்க போனால், திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் தேம். இங்கே உள்ள ஆட்கள் அந்த இதில் ஜேர்னலிசமில் அதையும் கொண்டு வரேன் நான். அவன் என்ன பண்ணுவான், பிபிசி தமிழோசை கேட்பான், உலக செய்திகள் கேட்பான். அதில் போர் பற்றி பிபிசி, அதனால தான் பிபிசி கவர்ட் தி ஈழம் வார் வெரி எக்ஸ்டென்சிவ்லி. அப்போது ஆனந்தி அக்கான்னு இருந்தான். ஆனந்தி வாஸ் தி BBC person. She was the main person, close to Prabhakaran and all that.
பிபிசி வாஸ் கிவிங் வைட் கவரேஜ். அது மட்டும்தான் கேட்பாங்க, பிரபாகரனை தான் கேட்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 8:15 மணிக்கு அந்த செய்திகள் அவன் சுத்த அவன் கேட்டுருப்பான். அவங்க பாட்டு கேட்குறது கிடையாது, சினிமா பற்றி அங்கே உங்களுக்கு கரண்ட்டே இல்லையா, அப்புறம் என்னத்த சினிமா. தட் இஸ் த அப்சஷன் தே ஹேட். திரும்பி வரும்போது சங்கர் ஒரு 12 o'clock போல் நைட்டு அங்கேருந்து கிளம்புறோம். டெலோ போட்டு தான் அவரோட தானே போனேன், நான் அவங்களோட தான் இருந்தேன். நான் சுபாஷ் அப்படின்னு அவர் தான், ஹி வாஸ் தி ஹெட் ஆஃப் தட் குரூப். செட்டி அப்படின்ற ஒரு இவ்வளோ தான் இருப்பார். அவர் பேர் பூனை எப்படின்னா, பூனை எவ்வளோ தடவை அதுக்கு ஒரு டேஞ்சர் இருந்தாலும் தப்பிச்சிடுமா. அது இஸ் கேட் ஆஃப் 9 lives சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூனைன்னு எதுக்கு அவர் கூப்பிட்டாங்கன்னா, அவர் ஒரு தடவை ஒரு ஆர்மி கேம்பில் அவரை பூனைன்னு சொல்லுவாங்க, பூனை த கேட். ஏன்னா ஒரு பல முறை ஆர்மி கஸ்டடியிலேருந்து எப்படி தப்பினாருன்றது ஒரு ஹாலிவுட் காலிவுட் ஸ்டைலில் ஒரு பார்ப்ட் வயர், அதுலேருந்து அவருடைய பேண்ட்டை போட்டு அதுலேருந்து ஆஸ் பீப்புள் ஆர் ஃபயரிங் ஃப்ரம் தி டவர் தி சென்ட்ரிஸ் ஹியர் எஸ்கேப்ட், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஆக்சுவலாக அவர் தான் எங்களை காப்பாற்றினார். நாங்கள் பேசிகிட்டே வரோம் இந்த போட்டில், ஆஸ் வி ஆர் கமிங். போட்டில் எப்படின்னா, சங்கர் புள்ளி பார்க்குறது அப்படின்னு ஒன்று உண்டு. போட்டில் முன்னாடி ஒருத்தர் இருப்பான், ஓட்டின்றது அப்படின்னா ஆன்போர்ட் மோட்டார் இருக்கும். நம்ம மோட்டர் சைக்கிள் மோட்டர் மாதிரி இப்படி தான் த்ராட்டில் இருக்கும், ஆன்போர்ட் மோட்டார். நார்மலான ஒரு ஆன்போர்ட் மோட்டார் இருக்கும். ஒரு முக்கியமான ஆள் முக்கியமான சாமான் போகுதுன்னா 2, எனக்கு 3 ஆன்போர்ட் மோட்டார் இருந்தது, போட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஃபுல் ஸ்பீடுன்னா போட் இப்படி தான் போகும், தூக்கி போடும், பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஃபுல் ஸ்பீட் போக மாட்டாங்க, ஏன்னா தேவையில்லை. அன்லெஸ் தேர் இஸ் அ சேஸ். எங்கள் இதில் சேஸ் நடந்தது. என்னாச்சு, இந்த புள்ளி பார்க்குற விஷயம் எப்படின்னா, முன்னாடி அந்த ஓட்டி அந்த பக்கம் ஓட்டி இருப்பான், முன்னாடி இந்த பக்கம் போகிறவன் அங்கே ஒருத்தன் இருப்பான். புள்ளின்றது நீங்கள் போட்டில் இருக்கும்போது நைட்டில் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கலாம் நைட்டில் ஒன்றுமே தெரியாதுன்னு. அவ்வளோ நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஸ்டார் லைட் இருக்கு இல்லையா, அது அந்த அலைகள் அந்த ஸ்ப்ரிங்கிள் அது விழும்போது அது அவ்வளோ மினுமினுமனு நீங்கள் ஃபுல்லாக ஒரு அசிஃப் ஏதோ அந்த மினுமினு பூச்சி இருக்கு இல்லையா, அசிஃப் யூ ஆர் கவர்ட் வித் தட், அப்படி இருக்கும். யூ வில் ஃபைண்ட் தட் ஸோ மச் ஆஃப் விசிபிலிட்டி எல்லாம் அவ்வளோ தூரத்திலும் தெரியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிகிற அந்த கடலில் இட் வில் பி லைக் எ சர்க்கிள், ஒரு குளோப், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் கடல். புள்ளின்றது அந்த சர்க்கிள், அந்த ஹொரைசன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் ஒரு டாட் அப்படின்னா அதுதான் புள்ளி. அந்த புள்ளி என்னன்னா அது ஒரு போட். அது இவங்க எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா, இவன் புள்ளி பார்க்குறவன் அந்த போட்டு அது ஒரு மிலிட்டன்ட் போட்டா, இல்லை ஃபிஷர்மேன் போட்டா, இல்லை நேவியோட பெட்ரோல் போட்டா, அது எந்த டைரெக்ஷனில் வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது, எவ்வளோ க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. அந்த புள்ளி பார்க்குறவர் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஆள். இவங்க ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவனுடைய பந்தா சொல்லிகிட்டு இருக்கான். புள்ளி பார்க்குறத விட்டான். சடன்னாக இந்த டால்டா டின்னில் அடித்து அவர் சத்தம் பட்டன்னு அந்த மாதிரி சத்தம் பார்த்தா இவ்வளோ கிட்ட. அது கௌகர் போட்டுன்னு சொல்லுவாங்களாம், சவுத் ஆஃப்ரிக்கன் சப்ளைட் போட்டு, ஸ்ரீலங்கன் நேவி. ஆன்போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கன் லோடட் அங்கேருந்து வருது, க்ளீனாக தெரியுது. ஏன் சுபாஷ் த லீடர் சொல்கிறான், ஐயா போயிட்டோம்டா அப்படின்றான். இது பின்பக்கம் அந்த ஓட்டி இருக்கிறோம் இல்லையா, அங்கே அந்த டீசல் என்னென்னா இவ்வளோ பெரிய பீப்பா, அந்த பெரிய பேரல் நிறைய டீசல். இஃப் புல்லட் இஸ் ஃபயர்ட் இன் தட் gun, bullet can hit you also. There is nothing to protect. And it's so near. இவன் என்ன பண்ணால், நான் சொன்னேன் நான் கிளம்பும்போது ஒரு 12:30 இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த வெப்பன்ஸ் எடுத்துக்க மறந்துட்டோம். இவன் கூட பாபி அப்படின்னு இன்னொரு லீடர், இல்லை அண்ணா சொல்கிறாரு இவர் இம்பார்ட்டண்ட்டான ஆள்,
சுபாஷ் சொல்கிறார் போயிடலாம் அப்படின்றார். பாய் says no no no. So they go to another place and pick up the weapons. அதுதான் எங்களை காப்பாற்றிச்சு. கொஞ்சம் லேட்டாச்சு, ஒரு 1 மணி நேரம் இருந்தால் கூட தட்ஸ் வாட் சேவ்ட் அஸ். இந்த ஃபயரிங் வாஸ் ஹேப்பனிங், போட் ஃபுல் ஸ்பீட். எனக்கு ஒன்றுமே புரியல. மேலே போகிறேன், தமால் விடுறேன். இவன் முருகா போயிட்டு முடான்றான். பக்கத்தில் 13-14 வயசு தான் இருக்கும். அவன் என்னன்னா அந்த தலைமன்னாரில் இறங்கணும் அப்படின்னா அங்கே இறக்கி விடணும். அங்கே போன போது இட்ஸ் ஆன் த வே கோஸ்ட்டில். அவன் சொல்கிறான் இல்லை ஏதோ ஒரு பேர் சொல்லி அவனுடைய கிளாஸ்மேட் போல் இருக்குது. அவன் ஆல்ரெடி இயக்கத்தில் சேர்ந்துட்டான். அதனால் அங்கே ஊரில் இருக்கான், மதுரை கிட்ட கேம்பில் இருக்கான். ஸோ ஐ வில் ராதர் ஸ்பெண்ட் சம் டைம் தேர் அண்ட் கோ பேக் லேட்டாக, அடுத்த ட்ரிப்பில் போவேன் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஹீ காட் தி புல்லட். யங் பாய். அண்ட் இந்த செட்டி இருக்கிறான் இல்லையா, ஷார்ட் ஃபெலோ, ஹீ பிக்ஸ் அப் தி கன் ஏகேயில். அவன் நின்றுக்கிட்டு அந்த தூக்கி போடுது. உட்காரத்துக்கு பிடி கிடையாது. இவன் நின்றுக்கிட்டு ஃபயர் பண்ணுறான். இந்தா அப்படின்னு ஹீ ஷாட் டுவர்ட்ஸ் தேம். இட் வாஸ் ஸோ கிளியர், ஸோ நியர். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் சேஸ் இருக்கும். ஃபுல் ஸ்பீட் சேஸ் இருக்கும். நான் நினச்சேன் இப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது அது இந்த கடல் அலைகள் இருக்கு இல்லையா, அது ஃப்ளைங். நான் நினச்சேன் சரி போகிறோம், இவர் முருகா போயிட்டு முடா சொல்கிறார், போகிறோம். ஒரே ஒரு தாட் இன்னும் கூட அது நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன திங்கிங்கன்னா, சரி நம்ம உள்ளே போயிடுவோம், போகும்போது நம்மளை அந்த மீன் சாப்பிடும்போது நம்ம உயிர் இருக்குமா உயிர் போயிருக்குமா, அதான் எனக்கு கவலை. உயிரோடு இருக்கும்போது மீன் சாப்பிட்ட ரொம்ப வலிக்கும்ல. பட் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் அபவுட் திஸ் லாங் சேஸ், சடன்லி ஏதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஃபாலிங் பேக். பின்னாடி இந்த ஓட்டிக்கிட்ட இருக்கிறவன் நம்ம இந்த பக்கம் தான் போகிறோம், பின்னாடி பார்த்துட்டு தப்பிச்சிட்ட முடான்றான். திரும்பி பார்க்குறேன். தட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைட். ஏன்னா கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 சின்ன லைட்ஸ். ஏன்னா ராமேஸ்வரம் ஃபிஷர்மேன் அத்தனை போட்டுங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் அவன் கிட்ட ஆல்மோஸ்ட் அதுக்கு கரை வரைக்கும் வந்துடுவான், இலங்கை கரை வரைக்கும் போயிடுவான். ஸோ தட் டசன்ட் மீன் தட் வி ஆர் இன் இந்தியன் வாட்டர்ஸ். அவன் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் தான். பட் த பாயிண்ட் இஸ் வி கேன் பி சேஃப். ஸோ வி ஹவ் ரீச்ட் கம்பேரிட்டிவ் சேஃப்டி. இது கொஞ்சம் பின் போயிடுச்சு. அது வித்தின் அபவுட் half an hour. தட் வாஸ் எ வண்டர்ஃபுல் சைட். என்னென்னா ஜஸ்ட் த டான், அந்த ராமேஸ்வரம் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு இது, தட் வாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைட் இன் மை லைஃப். அப்புறம் கரை சேர்றோம். அந்த பையனை ஒரு பாயில் சுற்றி தோண்டி அந்த கரையில் புதைக்கிறோம். சுபாஷ் சேஸ் வீட்டில் சொல்ல வேண்டாம், அவன் வீட்டில் சொல்ல வேண்டாம், அடுத்த வருஷம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப நடக்க முடியாத போட்லேருந்து இறங்கி, அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, எப்படியோ நொண்டி போய் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து ராமநாதபுரம் போய் ஒரு ஹோட்டல்லேருந்து லைட்னிங் கால் போட்டு மார்னிங் இருக்கும் ஒரு 8 o'clock 8:30 9 ஒய்ஃபு, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்று அழுகுறாவும். தட் வாஸ் த பிக் ஸ்டோரி ஃபார் மீ. How did the week react to your return? That was a cover story. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, தேங்க் பண்ணாங்க. அப்புறம் என்ன கோட்டயமில் தான் இந்த சீஃப் எடிட்டர் உட்கார இடம். அவர் கூப்பிட்டாரு, ஃபேமிலியோடு வர சொன்னார். எனக்கு ஃபேமிலிக்கு நான் கொடுத்த முதல் ஹாலிடே ஒரு வாரம் குமரகம் இந்த ஹோட்டலில் எனக்கு ஸ்டே கொடுத்தாங்க. ஸோ ஐ ஸ்பெண்ட் தட் 1 week there. What impact your story made? Huge impact. அது ப்ளீஸ் கொஞ்சம் அது சொல்லுங்கள். For my வீக் நேஷனல் மேகசின் நீங்கள் அங்கே போய் this was the first hand experience. ஆமாம். அது how the agencies reacted, how the government reacted. கவர்மெண்ட்டுக்கு அங்கே நடக்கிற விஷயம் அத்தனையும் தெரியும் இல்லையா, ஏஜென்சிஸ்க்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா
மக்களோட ரியாக்ஷன். ஈவன் டுடே ஷங்கர், so many years later, பர்சனலாக என்னோட இம்பேக்ட் சொல்கிறேன். இட்ஸ் ஹியூஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஈவன் டுடே மதுரை தாண்டி போனோம்னா பகவான் சிங்னா தெரியும். பீப்புள் நோ த ஸ்டோரி, தே நோ. அது தட் கிரியேட்டட் a lot of impact. The people would not have recognized or identified an AG's office UDC. But a journalist, they identified and your story made an impact. That is true. It is not just comparison between UDC and the journalists. It is about journalists. Why I am saying this is the choice you made. ஆமாம், அதில் it is between a journalist who felt one with the story and a journalist who is just doing a job. There are many journalists who are just doing a job. நான் ஒரு எடிட்டராக இருந்ததுனால இதை நான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா சங்கர், பிகினிங்கில் எக்ஸ்ட்ரா நைட் 3 AM to 9 AM பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஃப் எடிட்டர்கிட்ட கெஞ்சுவோம், ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கூட, உன்னுடைய ரிப்போர்ட்டர் விரும்பாத அசைன்மெண்ட் கூட அப்படின்னு கெஞ்சுவோம். இல்லை, நான் டெக்கன் கிரானிக்கில் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக இருக்கும்போது ஐ வாஸ் ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் த நியூஸ் பியூரோ. ஸோ சாயந்தரம் போகும்போது இது யார் மேலேயும் ரிஃப்ளெக்ஷன் இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெண்டை பற்றி நான் சொல்கிறேன். நாங்கள் டயத்தை பார்த்தது கிடையாது சங்கர். நாளைக்கு ஆஃப் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். பல முறை ஆஃப் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆஃப் லேட்டில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே என்னப்பா நாளைக்கு என்னப்பா பண்ண போகிற ஸ்டோரி, வாட் இஸ் த ஸ்பெஷல் ஸ்டோரி ஆர் டூயிங் அப்படின்னா கதவுக்கிட்ட நின்றுட்டு, என்னோட பியூரோ இதில் கேபின் கதவுக்கிட்ட நின்றுட்டு, சார் நாளைக்கு ஆஃப் சார், 32 பல்லும் தெரியும், எவ்வளோ சந்தோஷப்படுவான். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் தி திங்க். நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஜேர்னலிசம் அப்படி அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது. நவ் தே திங்க் ஜேர்னலிசம் இஸ் ஜஸ்ட் அ ஜாப், just a job that gives them salary and some recognition. You can pull some strings. ஆமாம், that's the whole thing. அந்த இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டெலோ அவங்க ஆயிரக்கணக்கான காப்பீஸ் அடித்தாங்க. அதை they made a lot of money. I did not know about it. Much later when I interviewed Prabhakaran, just before he left, இங்கேருந்து கிளம்பி போயிட்டார், அந்த ஆயுதங்கள்லாம் பறித்தாங்கல்ல, ஆல் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸோட ஆயுதங்களை எடுத்துட்டாங்க. அப்போ பிரபாகரன் உண்ணாவிரதெல்லாம் இருந்தாருங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது நான் அவர் இன்டர்வியூ பண்ணேன். த லாஸ்ட் இன்டர்வியூ ஹி கேவ் டு an இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எனக்கு தான் கொடுத்தது, படுத்துக்கிட்டு. அதே பாலசிங்கத்தோட வீட்டில் தான். அதுக்கு முன்னாடி கிட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். நான் கிட்டுவிட்ட தமாஷா சிரிச்சுட்டு சொன்னேன், எவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ நாள் டிலே பண்ணுறீங்களே. சிரிச்சா இல்லை சார் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம், அது மட்டும் இல்லை நீங்கள் டெலோ ஆள் அப்படின்னாரு. நீ டெலோ ஆள் கிடையாதுப்பா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. நான் போகணும்னு நினச்சேன், அவங்க போட் அவைலபிளாக இருந்தது. வாராணசி சொன்னார் ஒரு 2 வீக்ஸ் ஆகுன்னாரு. அவர் ரெடி ஆகுது, நான் போனேன். நான் எனக்கு தேவை நியூஸ், அவ்வளோதான். ஆனால் அவங்க எவ்வளோ காப்பியெல்லாம் அடித்து போட்டு அது யூரோப்லலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி they collected a lot of money that irritated Prabhakaran. All right. And they branded me as a tello fellow. This is a problem with journalism. Yeah. Okay, you get very easily branded. இன்னொரு முறை இதே மாதிரி தான் பிராண்டிங் நடந்தது. இந்த ஜேர்னலிசமில் இருக்கிற the pitfalls சொல்கிறேன். I had gone to Sri Lanka many times after that. ஒரு முறை லலித் அத்துலத்முதலி, he was the all-powerful defense minister. In a press conference, foreign journalist press conference, you, Bhagwan Singh, I know you. I had gone illegally, At any time they can arrest me. At any time they could have arrested me, even later, subsequently, but they did not do that. I knew that. You also asked me about how the Week magazine, I didn't get any promotion. I did not get even an increment. But Shankar, you remember that story, right? So that's all that matters to me. Yeah. That's where your passion has led you. Coming back to Deccan Chronicle, since you started about Deccan Chronicle, எனக்கு அந்த
Phone tapping controversy, how your management received it, because you broke the story. Times of India was coming out with the Chennai edition, Tamil Nadu edition for the first time. They are entering Tamil Nadu. There was huge competition. Before that, except because I am part of it, you know that. Before that, Hindu, they were ruling the roost. Indian Express was there. There was no competition. You are doing a good job and you are almost competing with Hindu. Times of India வருது. You need a breaking story and you broke that story. All hell broke loose. There was a special mention in the assembly. OPS raised it. Lot of things happened. What happened? What happened in the newsroom? Now around 14 years have passed. Now the public can know. அதனால சொல்லுங்க நீங்க. Mr. Raghu broke it. Raghu came and told me. I asked him, we take risks. A story comes to us. And with your experience, you know that this is going to lead to inquiry, investigation, commission of inquiry, anything. Yeah. This is a bomb. It's a bombshell. As soon as you heard the audio, you knew that this is a time bomb. This is a time bomb. It's a bombshell in தெரியும். There will be a lot of hue and cry. There will be an inquiry. Agencies will be involved. Questions will be raised. Opposition will seek the government's resignation. எல்லாம் நடக்கும். But I asked him, how authentic is this tape? With this technology that you're talking about, anything is possible. Yes. Morphing is possible, duplication is possible, everything is possible, cut and paste is possible. He said, then he told me from where he got it, how he got it. And he says, I trust this man. I trust my reporter. And if my reporter says he trusts a man, I do not know him, I have not seen him. My reporter says he trusts the man, I trust my reporter, so the source is pakka. So I said, let's run it. It's huge risk. Then it went up to Hyderabad. Do we run it? Chief editor. She trusted me. I trusted my crime chief. And he trusted the source. So we ran the story. All hell broke loose. Even today, that story is being talked about. Yes. And, you know, the Hindu, the bureau chief, he used to tell me, ஏண்டா இப்படி உயிரை வாங்குற டெய்லி காலையில் ராம் ஃபோன் பண்ணிவிட்டு டெக்கன் கிரானிக்கல் பார்த்தியா அப்படின்பான். இப்போ ரீசெண்ட்லி ஆல்சோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அதை தான் சொன்னாங்க. ஹவு தி ரெசிடென்ட் எடிட்டர் யூஸ் டு ஃபஸ்ட் திங் வில் ரீட் டெக்கன் கிரானிக்கல். ஜெயலலிதா யூஸ் டு ரீட் டெக்கன் கிரானிக்கல் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நேத்திக்கு ஒரு 10 நாள் முன்னாடி முரசொலியில் ஃபோன் பண்ணி பேப்பர் 80 years நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வேணும், அது சீனியர் மேன். நான் ரிட்டையர் ஆகிட்டேனப்பா. இல்லை வேணும். சரி எழுதி கொடுத்தேன். அதோடு சேர்ந்து என்னென்னா கருணாநிதி பற்றி, கலைஞர் பற்றி ஒன்று கேட்டாங்க. ஏன்னா மை அசோசியேஷன் வித் ஹிம். அது எழுதி கொடுத்தேன். அது தனியாக ஒரு புக்காக போட்டாங்க கலைஞர். முரசொலி என்னென்னா அது ஸ்பெஷல் பேப்பர் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தா பகவான் சிங் டெக்கன் கிரானிக்கல் போட்டிருக்காங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி டெக்கன் கிரானிக்கல் கோச்சுக்கு போகிறாங்க அவங்க, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ஏதோ அவங்க நினச்சிப்பாங்க நான் இன்னும் கூட டெக்கன் கிரானிக்கல்னு கார்டு காமிச்சு சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் தெரியல சார், நீங்கள் உங்கள் பேர் சொன்னால் டிசி தான் சொல்கிறாங்க, டிசின்னா உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் சம்திங் தட் கிவ்ஸ் யூ yes, satisfaction. This is what is perhaps the bonus that we have earned, not in terms of money. After you broke that story, DMK, though it is a minority government, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் கலைஞர், and they wanted to control the media. You must remember well, government against ஏதாவது ஒன்னார், and you know the all-powerful intelligence chief at that point of time. Was there any pressure on you to retract the story or do this or that, or to threaten the reporter to reveal his source or something? Yes. There was, and in fact, inquiry commission also, basically source. You know pretty well we faced not just summons, but also a case and all that. Criminal case, crime branch said investigation. But we stood our ground. We said
a newspaper reporter need not reveal his source. There is a protection under law. We need not reveal our source unless this story threatens national security. Fine. Sorry. Fine. And we are confident this does not threaten the national security. On the other hand, it cleans up the system. If one wing of the government is spying on the other wing of the government, the rest of the government, there's something wrong. Yes. So we are trying to clean it up. And there is somebody who is willing to help us do it, risking his own head. So we respect that. One final question regarding the same episode, sir. Mr. Senior Counsel, Mr. Arvind Datta represented the Deccan Chronicle in the Commission of Inquiry. The judge put a pointed question. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் there is a document. அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்போசஸ் சம் ஸ்கேம். இதை ஒருத்தன் திருடிட்டு வந்து உங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் எதை பப்ளிஷ் பண்ணுறீங்க? ஆர் யூ நாட் பார்ட் ஆஃப் தி தெஃப்ட்னு கேட்டார். அது லீகலீஸில் தே ஓவர் கேம் தட் கொஸ்டின்ஸ். நான் உங்கள்கிட்ட பாயிண்ட் பிளாங்காக கேட்குறேன். யூ ஆர் நவ் தி எடிட்டர் ஆஃப் அ மேஜர் டெய்லி. திருடிட்டு தான் டாக்குமெண்ட் வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு காப்பி சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு சம் விசில் ப்ளோயர் gives you a document. It has got the potential to break a huge scam. ஆனால் law என்ன சொல்லுதுன்னா, even the justice took that line. That fellow is stealing some document or some evidence and giving it to a media and you are publishing it. Of course, you will be part of the theft, but as a journalist, உங்கள் டியூட்டி டுவர்ட்ஸ் தி சொசைட்டி பெருசா இல்லை this is a crime, that fellow is stealing this document அப்படின்ட்டு பார்ப்பீங்களா? Where will you draw the line? How should one journalist view this? நான் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் சேர்த்து சொல்லிடுறேங்க சார். கவர்மெண்ட்லேருந்து இப்படி தான் டாக்குமெண்ட் வரும். 100 கோடி ரூபாய் ஸ்கேமில் வந்து உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியே உங்களை கூப்பிட்டு இதை எழுத சொல்லுங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. There will be some whistleblower, and as you said earlier, risking his life and career, he may come and give you it. As an editor, what will be the call you take now if you get hold of such a document? How did President Nixon resign? Watergate. And how did the Watergate tapes come in? Woodward and Weinstein, what did they do? They broke into his office. சரியா? ஜேர்னலிசம்லேயே சொல்லப்படுது சாமி. என்னென்னா, இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எப்படி கிடைக்குது. சிலது ப்ரெஸ் ரிலீஸில் வருது, இது பேசிக்ஸ். சிலது ப்ரெஸ் ரிலீஸில் வருது, ஸ்டேட்மெண்ட்ஸில் வருது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வருது, இது வாலண்டரி இன்ஃபர்மேஷன். சிலது பை ஆக்சிடென்ட் வருது, சிலது அன்வில்லிங்காக வருது. நீங்கள் எனக்கு சொல்ல விரும்பலை, இருந்தாலும் my professional competence, experience, commitment makes me to draw it from you. Yes. Sometimes I have to steal it from you. Sometimes I have to ask him. Sometimes I have to bribe him to know about you. And if it does not benefit me personally, it brings out the truth, it is for the good of the society, it is for the cleaning up, then I don't think there is anything legal against me to hold against me. What I've done is for the good of the society, is for the sake of the truth. And from bringing out the truth, that's all journalism is all about. I should bring out the truth, whatever it is. This is the reason why I risked my life in 1985. And what Deccan Chronicle did at that time, and what Shankar did at that time, were absolutely correct. And one final question, Mr. Bhagwan Singh. இன்னைக்கு நீங்கள் you have more than 42. இந்த யங் ஜென்ரேஷன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு I don't want to deride any of these guys, but they have room for improvement என்றது என்னோட ஃபீலிங் when I am associated with these young chaps. உங்களோட 42 வருட அனுபவங்களிலிருந்து இன்றைய தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு, குறிப்பாக இளம் பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? You can say it as a piece of advice. Let them learn. சங்கர், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் சார். இப்போ இருக்கிற பசங்களை தப்பு சொல்ல முடியாது சங்கர். நாங்கள் புதுசாக வந்தபோது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அப்போல்லாம் இமெயில் கிடையாது, கூகுள் கிடையாது. உதாரணத்துக்கு டெக்கன் கிரானிக்கலில் தொடக்கும்போது, இங்கே எடிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் எழுதணுன்னா ஜெயலலிதா 1, ஜெயலலிதா 2, ஜெயலலிதா, அந்த மாதிரி 5 ஃபைல் வச்சுருந்தேன். இவ்வளோ தடி ஃபைல்.
ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆகும். ஏன்னா நான் ஒவ்வொரு பேஜும் திருப்பி பார்க்கும்போது நோட்ஸ் எழுதிக்கிட்டு. இப்போ ஒன்றும் கிடையாது. ஐ கேன் ஃபினிஷ் அன் ஆர்டிக்கல் இன் 45 minutes. கூகுள் இஸ் ஹெல்பிங் யூ. சரியா? டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் யூ. அப்போல்லாம் நான் ஃபோட்டோ டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா இங்கே டெலிகிராஃப் ஆஃபீஸ் மவுண்ட் ரோட் சாந்தி தேட்டர் எத்தாப்பில் அங்கே போய் உமாபதினு நண்பர், அவரை நண்பராக்கிட்டேன். அவர் தான் அங்கே ஆப்ரேட்டர். அவர் ஏதோ என் மேலே ஒரு லவ். நான் போனால் அங்கே ஹிந்துஸ்தான் டைம்ஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே நிற்பாங்க, ஸ்டேட்ஸ்மேன் எல்லாம் நிற்பாங்க. நானும் நிற்பேன். என்னை தனியாக ஒரு கவனித்து அனுப்பிச்சிடுவார். சீக்கிரமாக என்னுடைய ஃபோட்டோ சீக்கிரமாக போயிடும். இதெல்லாம் கஷ்டப்பட்டோம். இமேஜின் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கவரேஜுக்கு போகிறேன், ஒரு எலெக்ஷன் கவரேஜ் போகிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அப்போல்லாம் ஒரு போர்ட்டபிள் டைப்ரைட்டர் அவ்வளோ ஹெவியாக இருக்கும், அதை தூக்கிட்டு ஓடுவோம். அது ஃபேக்ஸ் பண்ணணும், இவ்வளவும் கஷ்டப்பட்டோம். இப்போ அவ்வளோ ஈஸியாக நடக்குது. The new generation will have to use this modern methods not to become lazy, to improve their work in terms of quality and quantity. நான் ரொம்ப ஒரு கமிட்டட் ஜேர்னலிஸ்ட் கிட்ட நான் சொன்னேன், அம்மா ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று பார்த்தேம்மா. நான் 1000 crocodiles are being relocated from the Madras crocodile branch to குஜராத் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உலகத்திலே 1000 crocodile ரீலோகேட் பண்ணதே கிடையாது எங்கேயுமே. This is a great video story. Why don't you follow it up? She said, she calls me அப்பா. அப்பா நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் காலத்து மாதிரி ஸ்டோரி கிடையாது. ஐ லைக் டு பிச் இட் டு மை லைன் எடிட்டர், ஹி ஹாஸ் டு பிச் டு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கர், அந்த காலத்தில் தி பாஸஸ் நெவர் பாதர்ட் ஸோ மச் அபவுட் வாட் தி ரிப்போர்ட்டர், வாட் தி பேப்பர் கேரிட் இட், as long as it is not lying, as not they don't get you into the owners into the legal battles and courts, defamation cases. உண்மையை சொல்லு, நல்லதாக சொல்லு, ஓகே. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஓனர் டீல் பேசிகிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டோட, ரிப்போர்ட்டர் டீல் பேசிகிட்டு இருக்கான் சோர்ஸோட. ரிப்போர்ட்டரை ப்ளேம் பண்ண முடியாது, அவனுடைய சம்பளம் போதாது இப்போ இருக்கிற தேவைகளுக்கு, இப்போ இருக்கிற விலைவாசிகளுக்கு. ஓனரை ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா இப்போது டிபெண்டன்ஸ் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கான். ப்ரைவேட் அட்வர்டைஸ்மெண்ட் பெஸ்ட்டு டாப் நியூஸ் பேப்பர் 2-3க்கு தான் போகும், டாப் சேனல்ஸ்க்கு 2-3க்கு தான் போகும், மிச்ச பேருக்கு போகாது. அவன் சர்வை பண்ணணும்னா he has to depend on government advertisement, he has to depend on tender advertisements. அப்போ என்ன பண்ணணும், அவன் கவர்மெண்ட் எதிர்த்தா எழுத முடியாது. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா டைமில் அதாவது MUG பிரசிடெண்ட்டாக இருந்தேன். நான் பல போராட்டங்களை நான் லீட் பண்ணியிருக்கேன். ஒரு டயத்தில் 112, 119 டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தான் அந்த அம்மா அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட். ஹிந்து மேலே போட்டால் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, எல்லா கேஸும் ஓவர் நைட் வித்ட்ரா பண்ணிட்டான். ஸோ இப்போ சுச்சுவேஷன் மாறி இருக்குது. இதில் எந்த அளவுக்கு ஒரு ஃபேர் ஜேர்னலிசம், குட் ஜேர்னலிசம் வரும்ன்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ ஒரு ஃபேர் பயப்படாத ஒரு வெளியில் கொண்டு வர நியூஸ் பேப்பர் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். I'm not able to say ready. ஒன்று சொல்லுங்கள். அதனால தான் நான் I again and again I look to Savukku Shankar to see what's happening. சரியா? ஸோ அதே மாதிரி தான் சேனல்ஸ் கூட கஷ்டப்படுறாங்க, சர்வைவ் ஆகணும். முந்தியெல்லாம் நாங்கள் ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணி ஒரு அன்ஃபேராக டிஸ்மிஸல் நடந்ததுன்னா நாங்கள் போராடுவோம். இப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனம், நான் பேர் சொல்ல விரும்பலை, கிட்டத்தட்ட 70 பேரை எடுத்துட்டாங்களாம் போன வருஷம். யாருமே சண்டை போடலை, அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை. இப்போ இந்த ஒரு ஃபைனல் பார்ட் சார், இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் இதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரிண்ட்டுக்கு தே ஹேவ் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டிஃபிகல்ட்டி, எலக்ட்ரானிக் மீடியா, சேட்டலைட் சேனல்ஸ் தே ஹேவ் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டிஃபிகல்ட்டி. பேரலாக அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, ட்ரூத் நீட்ஸ் டு பி டோல்டுன்னு, பேரலாக திஸ் டிஜிட்டல் மீடியா, திஸ் போர்ட்டல்ஸ், இவங்கெல்லாம் வந்து லைக் தி வயர், தி ஸ்க்ரால், நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் கிளிக், இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலிசமும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. லைக் மிஸ்டர் பகவான் சிங், ஹவு ஹி டிட் ஜேர்னலிசம் ஆஸ் அன் யங் சாப், அது மாதிரி இப்போ இதுவும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேலன்சிங் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் வை த சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்ட் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ டு பி டேம்டு
அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அண்ட் ஐ ஹவ் நாட் லாஸ்ட் ஹோப் கம்ப்ளீட்லி ஆன் ஜேர்னலிசம். ஸோ ஐ பிலீவ் யூ டூ வில் சப்போர்ட் மீ இன் திஸ் பாசிட்டிவ் அப்ரோச். ஐ ஹோப் ஸோ. டிஜிட்டல் ஜேர்னலிசமில் தட் இஸ் த லாஸ்ட் ஹோப் ஆஃப் தி பப்ளிக். அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் மஸ்ட் எக்ஸசைஸ் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். அவங்க என்னென்னா அந்த பப்ளிக் கான்ஃபிடென்ஸை இழக்கக்கூடாது. சரியா? இந்த டு டெல் த ட்ரூத் அண்ட் நத்திங் பட் த ட்ரூத் அண்ட் ஃபியர்லெஸ்லி ஸோ. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரொம்ப குறைவு, ரீச் வெரி ஹை. அவங்க என்னென்னா தே ஷுட் எக்ஸ்ப்ளோர் ஆன் இந்த புது ஹவு டு மேக் மனி, அதாவது மானிட்டைஸ் யுவர் டைம், யுவர் ரிசோர்ஸஸ். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா there will be no need for you to compromise என்று தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஃப்யூச்சர் கூட ஐ ஹவ் சீன் now எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் டிஜிட்டல் ஜேர்னலிசமில் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ரீச் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ குட் லக் டு யூ ஷங்கர். தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் அவர் டைம். எனக்கு நான் பர்டிகுலர்லி ஆஸ் ஐ டோல்ட் இன் தி பிகினிங், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் 42 years ஆஃப் கெரியர் இன் த ஜேர்னலிசம், இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். And through this interview, I also place a request to you to write your memoir so that it will be useful to many young journalists. You can recall more incidents than in this short video. I am doing a reporter's diary அப்படின்னு ஒன்று பண்ணுறேன். I am doing one Lanka diary தனியா. I hope before I die I will finish that. You will of course sir, you will of course, let's be hopeful sir. And ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி இதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கைவல் கண்டென்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் யார் நல்ல ஜேர்னலிசம் தெரிஞ்சுக்கணும், மூத்த பத்திரிகையாளர்களின் அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளம் பத்திரிகையாளர்களுக்கு இந்த நேர்காணல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்புகிறேங்க சார். உங்கள் நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக இவ்வளோ நேரம் செலவு பண்ணது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி சார். மிக்க நன்றி திரு பகவான் சிங் அவர்களே. தேங்க்யூ ஷங்கர். தேங்க்யூ.